ஜபம் என்று சொன்னாலே ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவோம். நிறைய பேர் ஜெபிக்க உட்காருவீங்க. நிறைய பேருக்கு ஜெபிக்க தடையா இருக்கும். எவ்வளவு ஜெபிச்சாலும் பலன் இல்லையே, நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஜெபத்திற்கு இருக்கிற அந்த தடையையே மலை போன்ற பிரச்சனையாய் மாற்றி என்ன செய்வீங்கன்னா ஜெபிக்காம இருப்பீங்க. ஆனா ஒரு சூப்பர் ஐடியா, சூப்பர் டிப்ஸை உங்களுக்கு நான் தரேன். நீங்க ரொம்ப ஈஸியா ஜெபிக்கலாம். என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய மைண்டு, அதுல வர வீணான தாட்ஸ், டபுள் மைண்டான யோசனைகள். கர்த்தருடைய வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. சங்கீதம் 119 அதிகாரம் 113 வசனம், வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். இந்த ஜபத்திற்கு தடையா இருப்பது இந்த சிந்தனைகள் தான். இன்னும் ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? சாம்ஸ் 119 verses 113. I hate double-minded people. I love your law. டபுள் மைண்டடான ஜனங்களை, அவங்க என்னுடைய நண்பர்களா இருந்தா, அவங்க என்னுடைய என் பக்கத்துல இருந்தால், அல்லது என் வீட்டுல இருந்தா, அவங்களையெல்லாம் நான் வெறுக்கிறேன். அவங்கள வச்சுக்கிட்டு உங்களால ஜெபிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா, அவங்க பேசினத, அவங்க சொன்ன வார்த்தைகளை, அவங்க உங்ககிட்ட பேசின சம்பாஷணைகளை, கான்வர்சேஷன்ல அதை தூக்கி உங்க மைண்டில் வச்சு வீண் சிந்தனைகளிலே நீங்க இருப்பதுனால என்ன நடக்குதுன்னா, உங்களால ஜெபிக்கிறதுக்கு தடையா இருக்கு. ஒரு பாக்ஸ்ல வெடி மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெடி மருந்து எப்போ வேணாலும் வெடிக்கும். ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ள வெடி மருந்து இருக்கு. ஒரு டப்பாக்குள்ளார மிளகாத்தூள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அது ஓப்பன் பண்ணாலும் அது என் கையில பட்டா, அது என் கண்ணில் பட்டா கண்டிப்பா எரியும். ஏன்னா அதுக்குள்ளார மிளகாத்தூள் இருக்கு. அதுவே அந்த டப்பாவை வாஷ் பண்ணிட்டு ஒரு சர்க்கரையை போட்டு வைங்க, ஒரு தேன் ஊற்றி வைங்க. எப்போ அது திறந்தாலும் நான் அதை என் நாக்கில் படும்பொழுது எனக்கு அது தித்திப்பா இருக்கும். ஸோ உங்க மைண்டுக்குள்ளார வெறுப்பு, கோபம், வீண் சிந்தனை, டபுள் மைண்டா பேசின பேச்சுகள், அப்படிப்பட்டதான ஜனங்களுடைய பேச்சுகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களால வேதத்தை வாசிக்கவும் முடியாது, ஜெபிக்கவும் முடியாது. ஸோ நீங்க வேதத்தை விரும்பி வாசிக்கும் பொழுது தடை வந்தாலும் பரவாயில்ல, புரியலைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாசிப்பேன் அப்படின்னு நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வீண் சிந்தனைகள் தானா உங்களை விட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன, நீங்க சூப்பரா ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டாகும். God bless each and everyone. Shalom.